அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எந்த கப்பில் அரிசி மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் எல்லா பருப்புமே மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு துவரம்பருப்பு, 1 கப்பு உளுத்தம்பருப்பு, 1 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் அதே இதில் 2 கப்பு புழுங்கலரிசி. நான் 2மே வந்து ரேஷன் அரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ ஆட் பண்ணிக்கோங்க. இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி 7, 8 காஞ்ச மிளகா. முதல் நல்லா பருப்பு அரிசி எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸ் இல்லை 3 ஹவர்ஸ் கிட்ட வந்து சோக் பண்ணுங்கள். கூட காஞ்ச மிளகா சேர்த்து ஊற வைங்க. மிக்சியில் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவும் ஒரு 3 பல்லு பூண்டும் வந்து சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிக்கோங்க. இல்லைனா அது வந்து திப்பி திப்பியாக இருக்கும், அரைப்படாது. ஸோ அது ஒரு முறை சுற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பருப்பு அரிசி எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு அடைக்கு அரைக்கும் போது எப்போவுமே ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கோஸாக அரைச்சிக்கோங்க. இது கூட கல்லுப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமான பதத்தில் வந்து கரைச்சிக்கோங்க. இது கூட வந்து நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணலாம், இல்லை கருவேப்பிலை ஆட் பண்ணலாம், இல்லை பருப்பு கூட தாளித்து கொட்டிட்டு நீங்கள் குண்டாகவும் ஊற்றலாம், மெலிசாவும் ஊற்றலாம். மெலிசாக ஊற்றினா ரொம்பவே டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும்.